நம்பிக்கை இல்லல்ல? கல்யாணமாகி 25 வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லல்ல? நல்ல கணவன் மனைவிக்கு அச்சாணியே நம்பிக்கை தான் ஜானகி. என் மனைவி நல்லா சமைப்பா, குடும்பத்தை பாத்துக்குவாங்கிறத விட என்ன முழுசா நம்புவாங்கிறது தான் ஒரு புருஷனுக்கு பெருமையே. அந்த உணர்வை கொஞ்சம் வருஷமா நீ எனக்கு கொடுக்கவே இல்லை ஜானகி. உண்மையில திருட்டுப்படி சுமத்துனப்போ உன்னை நான் ஒரு கேள்வி கூட கேட்கல. என்ன, என் மனைவி ஜானகி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு ஆகாச அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மேல விழுந்த பழி இல்ல, என் மேல விழுந்த பழி. இந்த பாரத்தை நீ சுமக்க கூடாதுன்னு தான் நான் சுமக்கிறேன். ஒரு நல்ல கணவன் அதைத்தான் பண்ணணும், நானும் அதைத்தான் பண்ணேன். ஆனா நீ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மனைவி மனைவியா இருக்க மாட்டா, அம்மாவா மாறிடுவான்னு சொல்லுவாங்க. அத நீ நிஜமாக்கிட்ட. என்னையே தூக்கி எறிஞ்சிட்டு போன என் பொண்ணுக்காக என்ன நீ தூக்கி எறிஞ்சிட்ட இல்ல? நீ கோயில் நகையை வேணா திருடாம இருந்திருக்கலாம். ஆனா உன் பொண்ணுக்காக நீ வீட்டுல இருந்த பாரம்பரிய நகையை திருடி இருக்க. என் மனசெல்லாம் வலிக்குது ஜானகி. என் முதுகுல குத்திட்ட. கட்டின மனைவியும் பெத்த மகனும் என்னை ஏமாத்துறப்போ நான் யாரத்தான் நம்புறது? நான் யாருக்காக தான் வாழணும்? ஐயோ ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க, நம்ம பொண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக தாங்க நான் இதெல்லாம் பண்ண. பொண்ணு மேல இருந்த பாசத்தினாலதான் வீட்டுல இருந்த நகையை எடுத்திருக்கேன். நம்மளை விட்டா நம்ம தனாவுக்கு யாருங்க இருக்காங்க? ஏன் இல்ல? அவளுக்குதான் அவன் இருக்கானே. வந்தானே உலகம், வந்தானே எல்லாம். அவளை பெத்த அப்பா அவளை வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறேன். வந்தா அவன் கூட தான் வருவேன்னு ஒத்த கால்ல அவன் நிக்கிறான்.